जब दीप जले आना, जब शाम ढले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना, संदेश मिलन का भूल न जाना, मेरा प्यार ना बिसराना। जब दीप जले आना, जब शाम ढले आना। जहाँ पहली बार मिले थे हम, जिस जगह से संग चले थे हम, जहाँ पहली बार मिले थे हम, जिस जगह से संग चले थे हम, नदिया के किनारे आज उसी अमुआ के तले आना। जब दीप जले आना, जब शाम ढले आना। निरेगा रेगा मगरे सा सा नी पा पा मा, रेगा सा नी सा गा पा मा पा। नित सांझ सवेरे मिलते हैं, नित साँझ सवेरे मिलते हैं, उन्हें देख के तारे खिलते हैं, लेते हैं विदाई दूजे से, कहते हैं चले आना। जब दीप जले आना, जब शाम ढले आना, संदेश मिलन का भूल न जाना, मेरा प्यार ना बिसराना। जब दीप जले आना, जब शाम ढले आना। வருக 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 எல்லாமே சங்கீதம் தான். ஒரு அருமையான ஹிந்தி பாடல் கேட்டோம். ஹிந்தி படப்பாடல் இது. எவர்கிரீன் ஹிட். சில பாடல்கள் அப்படி ஒரு ராகத்துக்குள்ள ஐக்கியமாயிடும், இட் ஸ்டேஸ் ஃபார் எவர். அது மாதிரி ஒரு பாடல் இது. யேசுதாஸ் சார் பாடினது, ரவீந்திர ஜெயின் அவங்களோட மியூசிக்ல. ஐ திங்க் ஒன் ஆஃப் ஹிஸ் எவர்கிரீன் ஹிட்ஸ். அது மாத்திரம் இல்லை, கல்யாணியோட எப்படியெல்லாம் அது வெளிப்படுத்தலாம், கல்யாணியோட ஃபீச்சர்ஸ் எப்படி ஒரு சினிமா பாடல்லையும் வருது அப்படின்றது ரொம்ப அழகாக இந்த பாடல் விளக்குறது. இந்த வகையில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மியூசிஷியன்ஷிப், கிராஃப்ட்மேன்ஷிப், அதாவது ஒரு ராகத்தை எப்படி கையாளலாம் அப்படின்னு ராஜா சார் எப்படியெல்லாம் கையாண்டிருக்கார் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பல வாரங்களில். அழகிய தீய படத்தில் ரமேஷ் விநாயகம் அவர்கள் இசையமைத்த ஒரு அருமையான பாடல் விழிகளின் அருகினில் வானம் என்ற பாடல். இது அவர் சொன்னார், ஒரு காதல் வயப்பட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஒரு திரிசங்கு லோகத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரி, இங்கேயும் இங்கே பூமியிலையும் கால் இல்லை, மேலேயும் பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் எங்கேயோ நட்ட நடுப்புற மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ரெண்டும் இல்லாத ஒரு நிலையாக இருக்குது அப்படின்றத அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக இந்த பாடலில் வந்து கல்யாணி வந்து அவர் கீழே நீலேருந்து மேலே நீ வரைக்கும் தான் நான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். மேல் சாக்கு இந்த பாட்டு போகாது, அதே மாதிரி கீழே தெய்வதத்தை தொடாது அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது வந்து நம்ம சாஸ்திரத்துல நிஷாதாந்திய ராகா சொல்லுவா. நீ டு நீ பாட்டு, நிஷாதா டு நிஷாதா, நீ டு நீ. கல்யாணி யமன்லேயும் இந்த நிரேகா மதனி நீதப மகரி சனி, நிரேகா மதனி தப மகரி சனி, இந்த சலன், இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து ராகத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு அடையாளம். அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பார்க்கலாமே, நம்ம எப்படி பண்ணியிருக்காரு பார்க்கலாமே. ரொம்ப அழகான பாடல்.
போன்று கண்ணித்தேன் அவள் பேர் சொல்லி தித்தித்தேன் அது ஏனென்று யோசித்தேன் அட நான் எங்கு சுவாசித்தேன் காதோடு மௌனங்கள் இசை பார்க்கின்ற நேரங்கள் பசி நீர் தூக்கம் இல்லாமல் உயிர் வாழ்கின்ற மாயங்கள் அலைகளாய் இருந்த மனம் துளி துளியாய் சிதறியதே ஐம்புலனும் என் மனமும் எனக்கெதிராய் செயல்படுதே விழி காண முடியாத மாற்றம் அதை மூடி மறைக்கின்ற தோற்றம் ஒரு மௌன புயல் வீசுதே அதில் மனம் தட்டு தடுமாறுமோ விழிகளின் அருகினில் வானம் வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம் இது ஐந்து புலன்களின் ஏக்கம் என் முதல் முதல் அனுபவமோ ஒலியின்றி உதடுகள் பேசும் பெரும் புயலென வெளிவரும் சுவாசம் ஒரு சுவடின்றி நடந்திடும் பாதம் இது ஐந்து புலன்களிலோ ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவள் நட்பை யாசித்தேன் அவள் பண்பை நேசித்தேன் வேறென்ன நான் சொல்ல என்ன ஒரு பிரில்லியன்ட் காம்போசிஷன், எஸ்பெஷலி அந்த மீண்டுன்னு சொல்லுவோமே, தரரரரரா, தனனனனா. அது எல்லாமே அந்த கிளைடு வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு 7 ஸ்வரங்களுக்குள்ளேயே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ஒரு பல்லவி சரணோட டிஸ்டிங்ஷன் அப்படி கிடைக்கணும்னா அந்த காம்போசிஷன் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு சரணம்னா உடனே ஒரு சா ஒரு காந்தாரம் அப்படி கம்போஸ் பண்றது இஸ் நார்மல் டு கம்போஸ். பட் ஐ திங்க் சச் அ காம்போசிஷன் இட்ஸ் சச் அ பிரில்லியன்ட் காம்போசிஷன். நீங்க சொன்ன மாதிரி கிருத்திலேயும் பல்லவி தான் அந்த ராகத்தோட மூட் எஸ்டாப்ளிஷ் பண்றது. அது ஒரு கிளைமேக்ஸுக்கு ஒரு ஹை பாயிண்ட்டுக்கு எடுத்துன்னு போறது அனுபல்லவி தான். அனுபல்லவி அது வந்து அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த லிமிட்டேஷன் காரணம் அவரே ஒரு கிரியேட்டிவ் சேலஞ்சா எடுத்து நிஷாதா டு நிஷாதான்னு ஒரு கிரியேட்டிவ் சேலஞ்சா இருக்கு. அப்போ அந்த யூஸ்வலா வந்து ஹை பாயிண்ட் ஷட்ஜத்துல வர மேல் சால வர ஹை பாயிண்ட் வந்து அவர் பஞ்சமத்துல கொடுத்துருக்காரு. பஞ்சமத்துல இது அந்த பஞ்சமத்துல அந்த டிரைவ் பண்ணி மெதுவா அந்த ஃப்ரேசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பில்டப் கொடுத்து அந்த பஞ்சமத்துல ஒரு கிளைமேக்ஸ். ஸோ த சேம் ஐடியா அண்ட் பவர் ஆஃப் த சாங் இன் ஸ்பைட் ஆஃப் த லிமிட்டேஷன் இஸ் அது லிமிட்டேஷனா தெரியல, பிகாஸ் இட் இஸ் த கம்போசர்ஸ் கிரியேட்டிவ் எபிலிட்டி டு டூ தட். ஜாவலின்னு ஒரு சாங் ஃபார்ம் கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக்ல ஜாவலின்னு ஒரு காம்போசிஷனல் ஜானர் சொல்லுவாங்க. நம்ம கிருதி, வர்ணம், பதம், தில்லானா, ராகம், தானம், பல்லவி அது மாதிரி ஜாவலி வந்து இட் இஸ் ஒரிஜினலி ஃப்ரம் ஃபோக்கோட ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான். ஸோ இதுல வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ராகா, இந்த வார்த்தைகள், இந்த சாகித்யம் வந்து கொஞ்சம் கூடி இயல்பா கொஞ்சம் எர்த்தியா இருக்கும். அது மாதிரி ஒரு ஜாவலி தமிழ்ல. தத்தமொழியால் ஒரு பெண், தத்தமொழியால் ஒரு பெண் மேத்தவும் ஊமை தேடுறாள். தத்தமொழியால் ஒரு பெண் மேத்தவும் ஊமை தேடுறாள். மெத்தை மெலுந்தனை கட்டி முத்தம் ஈட்டாணைந்து சேர. தத்தமொழியால் ஒரு பெண் மேத்தவும் ஊமை தேடுறாள். மெத்தை மெலுந்தனை கட்டி முத்தமிட்டாணைந்து சேர. தத்தமொழியா எத்திசையும் கீர்த்தி பெற்ற மூத்து குமாரா துரையே.
எத்திசையும் கீர்த்தி பெற்ற மூத்து குமாராதுரையே பித்து பீடித்தால் போலவள் நித்ரை செய்வாள் சாமியவள் பித்து பீடித்தால் போலவள் நித்ரை செய்வாள் சாமியவள் தத்தம் மொழியால் ஒரு பெண் மெத்தவுமை தேடுறாள் மெத்தை மேலுந்தனை கட்டி முத்தமிட்டணைந்து சேர தத்தம் மொழியால் ஒரு பெண். ஸோ இது மாதிரி இது ஜாவளி சொல்லுவாங்க. கல்யாணியில ஒரு ஜாவளி, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ராகா. வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க பாடின இது வந்து 6/8 அப்படின்வாங்க நம்ம ஃபிலிம் சாங்ஸ்ல. இதே பீட்ல வந்திருக்க ஒரு அருமையான சாங் சித்ராமா பாடி பாண்டி நாட்டி தங்கம்ல. சிறுகூட்டுல உள்ள கோயிலுக்கு ஒரு 100 ஆசை பெண் கோயிலத்தான் அது தேடுது தினம் சேர்ந்து பேச ஒன்னா கலந்திருந்து உலகம் அத மறந்து பாடாதோ சிறுகூட்டுல உள்ள கோயிலுக்கு ஒரு 100 ஆசை. பாடாமலே ஒரு புது ராகமா கூடாம சேராம ஒரு தாளமா பாடாமலே ஒரு புது ராகமா கூடாம சேராம ஒரு தாளமா உள்ளந்தா நல்லா இருந்தா எல்லாம் கிட்ட வரும் ஊரெல்லாம் கைய தட்டி மாலை கொண்டு வரும் செல்லம்மா துள்ளி துள்ளி செய்தி சொல்லி வரும் சேர்ந்துதான் வந்த புது சந்தா வள்ளி தரும் என் நெஞ்சோட மேட உள்ளது நீ அங்கே வந்தா நல்லது வா 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 கோயிலே சிறுகூட்டுல உள்ள கோயிலுக்கு ஒரு 100 ஆசை. இன்னொரு படம் அந்த யதார்த்தமான வார்த்தைகள் நீங்க சொன்னது ஞாபகம் வந்ததுனால இதே மாதிரி ஒரு ஃபோக் ஃபிளேர்ல வந்த பாடல் வந்து ஒருவர் வாழும் ஆலயம் அப்படின்ற படத்துல மலையோர மயிலே விளையாடும் கோயிலே விளையாட்ட சொல்லி தந்ததாரு பூமர காத்து சாமரந்தான் வீசுது இங்கே வாசனதா மாநிற பூவே யோசனோ மாமன தானே சேரணோ நீயே ஆ. இந்த பாடல் ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள். ஆனா அந்த வார்த்தையெல்லாம் மாமன் வீசணும் காத்து அப்படிலாம் சொல்லிட்டு எண்டில் ஒரு அப்படியே ஒரு கிளாசிக்கலா ஒரு ஃபீல்ல வந்து மலையோர மயிலேன்னு ஆரம்பிக்கும். ஃபோக் மாத்திரம் இல்லை, கல்யாணியில நிறைய ஃபாஸ்ட் சாங்ஸும் இருக்கு சினிமால. அந்த மாதிரி துரித கால பாடல்கள் டெஃபினட்டா இருக்கணும் கல்யாணி காம்போசிஷன்ஸ்ல, இதர் இன் ஹிந்துஸ்தானி ஆர் இன் கர்நாடிக். அந்த மாதிரி ஒரு பாடல் கர்நாடிக் மியூசிக்லயோ ஹிந்துஸ்தானி மியூசிக்லயோ சிலப்போ அந்த பாடலோட கால பிரமாணமே டிசைட் பண்றது ஆர்டிஸ்ட். ஒரே கிருதி வந்து ஃபாஸ்ட் டெம்போலையும் பாடலாம், சிலப்போ அது பொருத்தமா இருக்கும். அதே கிருதி சின்ன டெம்போல பாடலாம். சம் ஆஃப் த வர்ச்சுவாசிக் பீசஸ் அது வந்து ஜென்ரலாக ஃபாஸ்டர் பீசஸ், ஃபாஸ்டர் டெம்போல பாடுற ஒரு ட்ரெடிஷன். அந்த வகையில் ஒரு தரானானா நம்ம கர்நாடக இசை தில்லானா மாதிரி நம்ம மிருதங்கம், தப்லா, ढोलक இதோட ஒளிகளை சேர்த்து வச்சு ஒரு சாகித்ய ஒரு மெத்தட் ஆஃப் கம்போசிங். தீம், தா, நா,
தேம், திரக்கிட்ட, அந்த மாதிரி சவுண்ட்ஸ். சொல்லுக்கட்டு சொல்லுவாங்க நம்ம கர்நாடக இசையில். சொல்லுக்கட்டு தத்தி தோம்னம் சொல்கிறோம் இல்லையா, தா திரிக்கிட்டத்துக்கு தீ திரிக்கிட்டத்துக்கு, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் காம்போசிஷனில் சாகித்யம் இல்லை. அதே மாதிரி அந்த சொல்லுகளை சேர்த்து அதையே நம்ம லிரிக்ஸா வச்சுட்டு ஒரு காம்போசிஷன். இது வந்து ஒரு தரானா ஹிந்துஸ்தானி ட்ரெடிஷனில் துரித காலா, துருத், அதி துருத், தீன் தால். ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம் தனன, ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம் தனன, ததரே தானி தோம் தனன தேரே ந, தன ததானி தேரே ந, உதானி தானி ததானி தோம் தன ததேரே ந, ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம் தனன, ததரே தானி தோம் தனன தேரே ந, தன ததானி தேரே ந, உதானி தானி ததானி தோம் தன ததேரே ந, ததரே தானி தோம் தனன, தனன தோம் தனன, தன தோம் தனோம் தனோம், தனன தனன தோம் தனோம், தன தோம் தன தோம் தனன தோம் தனன தோம் தனோம், தன தோம் தன தோம் 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 தன, தன தன தோம் தனன தோம் தனதோம் தனதோம் தன தோம் 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 தன, தனன தோம் தன தோம் தன தோம் தன தீம் தீம் தீம், தனதோம் 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 தோம், தனன தனன தன தன தோம் தன, தனன நனன தனன நனன தோம் தனனோ, தனதோம் தனன தனதோம் தோம் தோம், தனனோம் 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 தோம் தோம் தோம், ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம், உததன உததன நிததன நிததன, உததன உததன நிததன நிததன, உததன உததன நிததன நிதத், தனோம் நோம் தனன ததீம் தீம் தனன தேரே ந, தன தேரே ந தேரே ந, தன தேரே ந தேரே ந, தோம் திர் 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 திர், தீம் திரிக்கிட்ட நகதி தாக்லாந்த தக்லாந்த கத்தி தாக்லாந்த கதா, ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம் தனன, தனனோம் தனன திருதிர்தோம் தனன திருதிர்தோம் தனன திருதிர்தோம் தனன திருதிர்தோம் தனன திருதோம் தனன திருதோம், திருதிர்தோம் திருதிர்தோம் திருதோம் திருதிரும் திருதோம் திருதோம் திருதிர் திருதிர்தோம் திருதிர் திருதிர்தோம் திருதிர் திருதிர்தோம் திருதிர் 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 திருதிர்தோம், தனனோம் தனன தானோம் 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 தானோம், ததரே தானி தோம் தனன தேரே ந, ததரே தானி தோம் தனன தேரே தன ததானி தேரே ந, உதானி தானி ததானி தோம் தன ததேரே ந, ததானி தானி தோம் ததரே தானி தோம் ததர தானி தோம் தானோம் தானோம் தானோம். சபாஷ். பட் இந்த ஸ்பீடை மேட்ச் பண்றதுக்கு சினிமா பாட்டு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனா எனக்கு ஞாபகத்துக்கு வரது ஒரு பாட்டு வந்து உயர்ந்த உள்ளம் படத்துல வந்தாள் மகாலட்சுமின்னு ஒரு வெரி காமெடி சீக்வன்ஸாக இருக்கும். அது அந்த கமலஹாசன் சார் பாடுவார். அது எஸ்பிபி சாரும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஒரு கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கல்யாணியில் சங்கதி எல்லாம் வந்து அந்த மாதிரி ஃப்ரேஸ்லாம் திருது தோம் திருது தோம் திருது தோம், எனக்கு அந்த ஃப்ரேஸ்லாம் வந்து இந்த பாட்டில் இருக்க மாதிரி தோணுது. அந்த பாட்டு கேட்கலாமே. வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே, வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே, அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடிதன புக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே.
கல்யாணியில் எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் தளபதி ஃபிலிமில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அதோட சிம்பிளிசிட்டி, அந்த நிஷாத ஷட்ஜ ரிஷப காந்தாராக்குள்ளேயே அந்த ஹோல் ராகா ஐடென்டிஃபை பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? வாய் விரித்து பார்வை பார்த்த காதல் இன்பம் ஓயுமா? வாய் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம். போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட தேவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏனித சோதனை? வானிலவை நீ கேளு கூறுவின் வேதனை. என்னைத்தான் அன்பே மறந்தாயோ மறப்பேன் என்றே நினைத்தாயோ? என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. எவ்வளவோ பரிமாணங்கள்ல கல்யாணியில பார்த்தோம். நம்ம ஃபோக் சாங்ல பார்த்தோம், ஒரு வெஸ்டர்ன் பேஸ் சாங்ல பார்த்தோம், சினிமாவில் கிளாசிக்கல் பேஸ் சாங்லையும் பார்த்தோம், கர்நாடிக் பார்த்தோம், ஹிந்துஸ்தானி பார்த்தோம், கசல் பார்த்தோம். பட் நம்ம சிந்து பைரவியில் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஃபியூஷன் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வெரி குட். உத்தரி சதம் கேடை கோமா தயமிது பமகரி சரி சரி கமமா தப மக
மாப்பா. உன் தரிசனம் கிடைக்குமோ நடராஜா, தயாநிதே 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 உன் தரிசனம் கிடைக்குமோ, கிடைக்குமோ, கிடைக்குமோ நடராஜா, தயாநிதே உன் தரிசனம் கிடைக்குமோ நடராஜா, தயாநிதே உன் தரிசனம் கிடைக்குமோ நட. கமபதரி சரி தரி சரி தனி கரி சரி ரி சரி த சனி த பம கரி சரி உன் தரிசனம்